வேதாரண்யத்தில் இப்படி ஒரு குடும்பமா? உங்களுக்கு பாதுகாப்பு நல்க வேண்டிய அரசு அதிகாரிகளே, உங்களுக்கு சேவை செய்ய வேண்டிய அரசு அதிகாரிகளே உங்களை மிரட்டினால் உங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? எனக்கு வந்து கரியாப்பட்டினம் ஆபீஸ் தான், அவங்க வந்து மிரட்டுறாங்க. வெள்ளை பேப்பர் இருந்தாலும் எடுத்துக்கொண்டு கலெக்டர்கிட்ட கொடுப்பியாமான்னு என்ன கேட்குறாங்க. அந்த காலத்துல மிரட்டுறாங்க வந்து என்ன. உங்க குழந்தைகள் உண்ணும் சாப்பாட்டுல அருகிருக்கத்தக்க பூச்சிகள் விழுந்தா உங்களோட மனநிலை என்னவாக இருக்கும்? சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், மேல இருந்து மரவட்டையெல்லாம் உங்களுக்கு சார் சாப்பாட்டுல இருட்டுல. உங்களுடைய வயதான அம்மா அப்பா அவங்களோட வயதான கடைசி காலத்துல நிம்மதி இல்லாம வாழ்றத பார்க்கக்கூடிய உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? நீங்க விஜய் சார் தான் எனக்கு பார்க்கணும் இந்த கஷ்டத்தை. என் புள்ள மாதிரி நீங்க. நாங்க வயசான காலத்துல இருந்து கொஞ்ச நாள் இருக்க போற ஒரு இருட்டுக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். இது நெருப்பு அநீதிக்கு எதிரான குரலாய் உங்கள் முன் செல்லா. அரசாங்கத்தாலேயே கைவிடப்பட்ட ஒரு குடும்பம், எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லாத ஒரு வாழ்வு. அப்படி ஒரு குடும்பத்துல நீங்க பிறந்திருந்து உங்களோட குழந்தை, மனைவி, தாய், தந்தை அனைவரும் படக்கூடிய இன்னல்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தின் கதையை தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். இறுதி வரை பார்த்துவிட்டு உங்கள் மனதில் தோன்றக்கூடிய கருத்தை பதிவிடுங்கள். முடிந்தால் உதவிக்கரம் நீட்டுங்கள். வணக்கமா, இப்போ உங்களை நீங்க அறிமுகப்படுத்தீங்க. என் பேர் தமிழரசி. நான் வந்து நாகை மாவட்டம், வேதாரண்யம் வட்டம், தாமரைப்பள்ளங்கிற கிராமம். இதிலேருந்து நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு 4 குடும்பம் இருக்கோம். அதில் பிள்ளை தெரு. பிள்ளை தெரு நாங்கள் 4 குடும்பம் இருக்கோம். எனக்கு வந்து 2 பேரை, 2 மருமகளுக. எங்கள் வீட்டுக்காரரு கொஞ்சம் முடியாதவர் தான், வயசானவர் தான் இருக்கோம். சரிங்கம்மா, இப்போ உங்களுடைய வாழ்வாதாரமா என்ன இருக்கு? உங்களோட தொழில் என்ன? நாங்கள் வந்து 100 நாள் வேலைக்கு போவேன். இல்லைன்னா கூலி வேலைக்கு போவேன். இந்த கடலை இது மாதிரி ஆயிறது கொள்றது, விவசாய வேலைக்கு கூலிக்கு தான் போவேன். எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்குலாம் வசதி. தொழில்ன்றது இதுதான் உங்களுக்கு? கூலி தொழில். சரிம்மா, இப்போ நீங்க இவ்வளவு விவரம் சொன்னீங்க. இப்போ உங்களோட மைய பிரச்சனை என்ன இருக்கு அப்படின்றத மக்களுக்கு தெரியும்படி நம்ம பதிவு பண்ணிப்போம். இது நீங்க பிறந்த மண்ணா? இல்லை சார், நான் வந்து கல்யாணம் பண்ணி வந்தீங்க. இப்போ உங்க கணவர் வந்து எத்தனை ஆண்டுகளா இங்க இருக்காங்க? அவங்க வந்து 3 தலைமுறையா இருக்காங்க. 3 தலைமுறையா இங்க இருக்காங்க. ஆனா நீங்க வந்தப்ப மின்சாரம் இருந்த சூழல் இருந்துச்சா? இருந்துச்சு. ஆனா உங்க வீட்டுல? எங்க வீட்டுல மட்டும் இல்ல. உங்க வீட்டுல மட்டும் இல்லாத சூழல் இருந்துச்சு. இது எப்படி நீங்க வந்து கையாண்டீங்க? சம்பந்தமா எப்படி எங்கேயும் போயிருக்கீங்களா, வந்திருக்கீங்களா? நான் நிறைய போராடி பார்த்தேன். எல்லாருக்குமே நான் நிறைய மனுவெல்லாம் கொடுத்தேன். இப்போ கூட கலெக்டருக்கு மனு கொடுத்தேன். நிறைய கலெக்டருக்கு மனு கொடுத்தேன். எங்களுக்கு வந்து எந்த இதுவுமே வந்து இது பண்ணல. ஆபீஸுக்கும் போனோம். இபி ஆபீஸ்லயும் போய் எங்களுக்கு கரியாப்பட்டினம் ஆபீஸ் தான். சரி. அப்ப அவங்க வந்து கேக்குறாங்க, நீ வந்து வெள்ளை பேப்பர் இருந்தா எழுதி கொடுப்பியாமான்னு கேட்டாங்க. எனக்கு வந்து நான் இப்ப குழந்தைங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப சிரமமா இருக்கு. நைட் ஆயிட்டுனா கிராமம் தானே, செடி கொடி எல்லாம் இருக்கிறதுனால பூச்சி பாம்பு எல்லாமே வந்து நுழையுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிள்ளைய கூட பெரிய ஒரு கட்டில போட்டு தான் படுக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். 1.5 வயசுல என் பையனுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அவ்வளவு கஷ்டமா இருக்கு. யாருமே எங்களுக்கு எந்த உதவியும் பண்றது இல்லை. சரிம்மா, இது சம்பந்தமா கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தீங்கல்ல? கொடுத்துருக்கேன். அவங்க அங்கிருந்து வந்த பதில் என்ன? அவங்க அங்கேருந்து வந்துன்னா நீங்கள் வந்து அடுத்தவங்க இடத்துலேருந்து வரணும் எனக்கு. சரி. அதனால வந்து நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டாங்கன்னு கேட்குறாங்க. சரி. அப்போ அவங்க வந்து இடத்த வந்து நாங்கள் இடம் வந்து வேற ஆள்கிட்ட விற்றுக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்த அப்படி கை மாறிக்கிட்டே இருக்கு. நாங்கள் யாரை போய் கேட்டாலும் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, இவங்க வாங்கினாங்க அவங்க வாங்கினாங்கன்னு எங்களை இழுக்கடிக்கிறாங்க. எங்களுக்கு வந்து இந்த படிப்பறிவெல்லாம் இல்லாததுனால எங்களுக்கு எந்த இதுவுமே தெரிய மாட்டேங்குது. எங்களுக்கு வந்து யாருமே எங்களுக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறோம். நான் வந்து காலம்லாம் இப்படியே தான் இருக்கேன். சரி. இப்போ நீங்க நில உரிமையாளர்கிட்ட கேட்டீங்களா? என்ன சொன்னாங்க? நான் குழந்தைய தூக்கிட்டு போய் வச்சு கேட்டதுக்கு, நாங்க வந்து இடத்த விற்க போறோம் மொத்தமா, அதுல லயன்லாம் நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதான் இப்போ உங்க பகுதியில வந்துட்டு போயிருக்காங்களா? அவங்க அந்த பக்கத்து நிலம் சொன்னீங்கல்ல, அவங்க வந்துட்டு போயிருக்காங்க. அவங்க சூழல் பார்த்துட்டு தான் இருக்காங்க, பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா வந்து அவங்க தரல. அதான் நீங்க வந்து நான் ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் தாங்க, நான் வாங்கிக்கிறேன், அதுல இருந்தா நான் மின்சாரம் எடுத்துப்பேன், ஒத்தடி பாதை. அவ கேட்டீங்களா? கேட்டேன். அதுக்குமே தரல. அதெல்லாம் முடியாதுட்டாங்க. எங்களுக்கு வந்து அதை கொடுத்தோம்னா அடுத்தவங்க வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு வந்து ஒத்தடி பாதை இருந்தா போதும். ஆனா நான் வந்ததுக்கு பிறகுதான் எங்க மாமியா மாமனார் எல்லாருமே இறந்து அதெல்லாம் இந்த பாதையெல்லாம் கொண்டு போனாங்க. அது விற்கிறதுக்கு முன்னாடி. இப்ப வேற ஆள்கிட்ட கை மாற்றி விட்டதுக்கு பிறகு அவங்க வந்து வேலையெல்லாம் அடைச்சி நடபாதை இல்லாமல் ஆக்கிட்டாங்க. சரிம்மா, இப்போ எப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க? இப்போ வந்து எப்படின்னா ஒரு காடு மாதிரி இருக்கு பின்னாடி. சரி. அதுல வந்து ஒரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் வரும் ரோட்டுக்கு வர்றாந்தா. அந்த நைட்ல எல்லாம் அந்த காட்டுல தான் அந்த பிள்ளைகளை தூக்கிட்டு போகணும். அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைனாலும் அப்படிதான் போகணும். ஐயா, இப்போ நீண்ட காலமா நீங்க தான் இங்க வச்சுட்டு வரீங்க, உங்களுக்கு தெளிவா தெரியும். இது பக்கத்து நிலமா தான் இருந்திருக்கும். அப்ப
அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த வரப்பு பாதைன்னு ஒண்ணு இருந்திருக்கும் போக்குவரத்துக்கு, அது இருந்துச்சுங்களா? அதே நீங்க வந்து கேட்கல உரிமையா? நடபாதைன்னு ஒன்று நாங்களுக்கு பரம்பரையாக இருந்துக்கிட்டு தான் இருந்தது. நாங்கள் அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தோம். சரி. அவங்க ஆரம்பத்தில் இருந்தவங்க சொந்தக்காரவங்களா இருந்ததுனால விட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி. இப்போ அவங்க வந்து அடுத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. கொடுக்கும்போது அவங்க அந்த இடத்தையும் சேர்த்து கொடுத்துட்டாங்க. அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. ரிஜிஸ்டர் பண்ணுற வரைக்கும் எங்களுக்கு நான் தர்றோம், உங்களுக்கு பாதை தேடி பாதை விட்டுறோம்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முறை வேலி வைக்க ஆரம்பித்தாங்க. வேலி வைக்கும்போது நாங்கள் ரொம்ப போராடணும். அது மாதிரி பாதையை வந்து அடைக்கக்கூடாது, எங்களுக்கு பாதை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு போராடணும். அப்போ வந்து முடியாது, நாங்கள் வாங்கிட்டோம், எங்களுக்கு பாதை உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கும்போது கொடுத்தவர் எங்களுக்கு சொன்னார், பின்னாடி கரண்ட் இருக்குது, என்கிட்ட இருக்குது கரண்ட்டு, ஏன்ட்டு நான் கரண்ட்டுக்கு தர்றேன், நீங்கள் அது பாதையை விடுங்க, அப்போ அடைக்கட்டும். நாங்கள் கரண்ட் தரோம்னு சொன்ன ஆறுமுள்ள மணி தான் சொன்னது, கரண்ட் தரோம்னு சொன்னது. அப்புறம் கரண்ட் சரி 1 மாதம் போனிச்சு, 2 மாதம் போனிச்சு. நாங்கள் போய் கேட்டதுக்கு அதெல்லாம் முடியாது சொல்லுவோம், அப்படி தான் சொல்லுவோம், அவங்க கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருந்த பாதையும் அடைச்சி விட்டாங்க. இப்போ காட்டுக்குள்ளே தான் நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கோம். அந்த காட்டுக்குள்ளால தான் நடந்து போய் ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து போய் தான் ரோடு கடக்க வேண்டியா இருக்குது. ரொம்ப பிள்ளை ஊட்டியில் வச்சுட்டு ரொம்ப சிரமமாக இருக்குது. நானும் எவ்வளோ போராடி பார்த்துட்டேன். இப்போ பாதை நடப்பாதையும் இல்லை, எங்கள்கிட்ட அடிப்படை வசதி எந்த வசதியுமே இல்லை, கரண்ட் இல்லை. கரண்ட் இல்லை. அதாவது நீங்க பாதையை வந்து விட்டு கொடுங்க, நான் உங்களுக்கு கரண்ட் எடுத்து தரேன்னு சொன்னாங்க. அந்த கரண்ட் இல்லை, பாதையும் இல்லை. பாதையும் அடைச்சி விட்டாங்க. பாதையும் ரிஜிஸ்டர் பண்ணோன்னே பாதையை அடைச்சிட்டாங்க, கரண்ட்டையும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அதுக்கு பிறகு ஒரே பெரிய இதெல்லாம் போய் பார்த்தோம், கலெக்டர்கிட்ட போய் பார்த்தோம், பண்ணோம். கலெக்டர்கிட்ட வேண்டி மனு கொடுத்தா நேராக தாசில்தாருக்கு அனுப்புகிறாரு. தாசில்தார் வந்து ஆர்ஐக்கு அனுப்புகிறாரு. ஆர்ஐ விஓக்கு சொல்கிறாப்புல எங்களை யாருமே வந்து பார்க்காம ரிஜெக்ட் ஆகிட்டு உங்கள் மனு நிராகரிக்கப்பட்டதுன்னு மெசேஜ் வந்துடுது. வேறு யாருமே வந்து எங்களை பார்க்குறதில்ல. தாசில்தாரோ ஆர்ஐயோ இல்லை விஓ வந்து எங்களை நேரடியாக பார்க்குறது. அதாவது நீங்கள் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தீங்க, அவங்க தாசில்தாருக்கு அனுப்புனாங்க, தாசில்தார் இங்க வரல. தாசில்தார் வந்து விஓக்கு அனுப்புனாங்க, விஓவும் இங்க வந்து பார்க்கல. ஆனா ரிஜெக்ட் வந்துருது. உங்க மனு நிராகரிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு பிறகு மனு அதனாச்சும் போயிட்டு பாதை கடந்துட்டு போகுது, கரண்ட்டுக்குனாச்சும் போய் முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு கரண்ட்டுக்காண்டி போய் பண்ணாலும் அவங்க வந்து ஒரே இதாக சொல்லிட்டாங்க, நீங்க பொது பாதையை வாங்கி கொடுங்க, எங்களுக்கு பர்மிஷன் வாங்கி கொடுத்தா நாங்கள் தர முடியும் அப்படின்னு இபிலையும் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. நாங்கள் வந்து பாதை வந்து இடத்துக்கு வாங்கினவங்கள்ட்ட போய் கெஞ்சினோம், இந்த மாதிரி எங்களுக்கு நடப்பாதை கொடுங்க, எங்களுக்கு பாதை இல்லாமல் நாங்கள் வசிக்க முடியாது, இருந்துக்கிட்டோம். கொடுத்துட்டு போய் வெளியில் எங்களால் இடம் வாங்கி எல்லாம் வசிக்கிறதுக்கு எங்கள்கிட்ட வசதி இல்லை. வசதி இல்லாததுனால நாங்கள் வந்து ரொம்ப சிரமப்படுறோம், எங்களுக்கு பாதை கொடுங்கன்னு கேட்டோம். அவங்க வந்து மொத்தமாக தான் கொடுப்போம், நாங்கள் கொடுக்க முடியாது, கோடிக்கணக்கில் போவோம், நீங்கள் வந்து என்ன மொத்தமாக எடுத்துங்க, இல்லைன்னா வாங்க கொடுக்க முடியாது அப்படின்னு அவங்க ஒரேடியாக பேசிட்டாங்க. நாங்கள் இடம் கொஞ்சம் தர்றோம், எங்கள் இடத்துல நீங்கள் எடுத்துங்க, ஒரு 3 அடி பாதை கொடுங்க, 6 அடியாக எடுத்துங்கன்னா கேட்டு பார்த்துட்டோம். 3 அடிக்கு 3 அடி சேர்த்து எடுத்துங்க, உங்களுக்கு ஒரு 3 அடி பாதை மட்டும் கொடுங்கன்னு பேசி பார்த்தோம். அவங்க எல்லாத்துக்குமே வாங்கி வரமாட்டேன்ட்டாங்க, அவங்க கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. ஒரு அடியாக நாங்கள் விற்க போகிறோம், மொத்தமாக விற்க போகிறோம், நீங்கள் வேணால் மொத்தமாக முடிஞ்சால் எடுத்துங்கிறாங்க. கோடிக்கணக்கில் வாங்குறதுக்கு எங்கள்கிட்ட வசதி இல்லை, நாங்கள் அந்த அளவுக்கு போக முடியாது அப்படின்னு எவ்வளோ கெஞ்சி பார்த்துட்டோம். அவங்க கொடுக்குறதா இல்லை. ஐயா, இப்போ உங்கள் வீட்டுக்கு அருகாமையிலே ஒரு போஸ்ட் மரம் பார்க்க முடியுதுல்ல? ஆமாம். அதுலேருந்து நீங்கள் லைன் எடுத்துக்கலாம்ல, அது என்ன லைனு? அதுதான் ஹெவி லைன் சார். அது ஆரம்ப காலத்தில் இந்த கிராமத்து வழியாக கள்ளிமூடு கிராமத்துக்கு கரண்ட் போகணும். அப்போ எங்கள் வீட்டில் வந்து பர்மிஷன் கேட்டு, அப்போ எங்கள் வீட்டு வழியாக தான் கரண்ட் போணுச்சு. இருந்த மரங்கள் மட்டையெல்லாம் வெட்டி நாங்கள் பர்மிஷன் கொடுத்து எங்கள் வீட்டு வழியாக தான் போயிட்டு இருந்தது. அந்த கரண்ட் கள்ளிமூட்டுக்கு, அதுக்கு பிறகு தான் கள்ளிமூட்டுக்கே கரண்ட், எங்கள் வீட்டால் போனதுக்கு பிறகு தான் கள்ளிமூடு கிராமத்துக்கே கரண்ட். அப்படி போயிட்டு இருந்த கரண்ட்டுக்கு வந்து நான் போய் பர்மிஷன் கேட்கும்போது எனக்கு இப்போ கொடுக்க மாட்டேங்கன்னு சொல்கிறாங்க. என் வீட்டு கரண்ட் இல்லாமல் நான் இருக்கேன். நான் கள்ளிமூட்டு கிராமத்துக்கு பர்மிஷன் கொடுத்து கரண்ட் கொடுத்தேன். இப்போ என் வீட்டுக்கு கரண்ட் கொடுக்கறதுக்கு ஒவ்வொருத்தரையாக போய் கெஞ்சிறேன், ஒருத்தரும் கொடுக்க மாட்டாங்க. அதாவது அந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா கள்ளிமேட்டுக்கு போகக்கூடிய கள்ளிமேட்டுக்கு ஹெவி லைன், அங்க இருந்து கரண்ட் போய் தான் கள்ளிமேட்டுக்கு தானது. அது அந்த லைன் கொடுக்கறப்ப உங்க வீட்டு நிலத்துல தான் அந்த போஸ்ட் போனுச்சு. எங்க வழியா தான், எங்க வீட்டு வழியா தான் போனுச்சு. எங்க வீட்டுல இப்ப நீங்க மறுத்து இருந்தா அங்க லைன் போயிருக்காது. அப்ப நாங்க மறுத்து இருந்தோம்னா அப்ப போட்டுக்க முடியாது. அப்ப வந்து அதுக்கு எங்க வீட்டுல அப்படியே எல்லாம் ஒன்றும் சொல்லக்கூடாது, ஒரு வீட்டுக்கு போற, ஒரு கிராமத்துக்கு போறது நம்ம செய்யக்கூடாது, அந்த புண்ணியத்தை நம்ம செய்யணும் அப்படிங்கறதுக்காண்டி அந்த அப்ப உள்ள சூழ்நிலைக்கு நாங்க கொடுத்தீங்க. ஆனா இப்ப உங்களுக்கு வந்து கரண்ட் இல்லாம, எனக்கு நான் கரண்ட் இல்லாம வைக்கும் போது எனக்கு அந்த பாவத்தை பண்ணியத்தை யாருமே ஏந்துக்க மாட்டாங்க. இந்த கஷ்டத்தெல்லாம் நான் இருந்துகிட்டு இருக்கேன். பிள்ளை குட்டியில எல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப சிரமப்படுறேன். எவ்வளவுதான் கஞ்சி பார்த்துட்டேன். பிள்ளைங்களெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் போறாங்களே ஒழிஞ்சு எங்களுக்குன்னு இறக்க பண்றதுக்கு யாருமே இல்லை. இங்கே பாருங்க சார், இது எல்லாம் கலெக்டருக்கு கொடுத்த மனு. அவங்க என்ன கலெக்டர் ஆஃபீஸுக்கு கொண்டு கொடுத்தோன்னா அங்கே இங்கேயும் கொடுத்து யாருமே வந்து எங்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை. எங்களுக்கு படிப்பறிவே இல்லை, செல்லில் மெசேஜ் அனுப்புகிறாங்க, யாருமே வந்து எங்களை பார்க்குறது இல்லை. இது மாதிரி நிறையா கொடுத்துருக்கேன். நான் ஒவ்வொரு கலெக்டர் வரும்போது நான் கொண்டு கொடுத்துருக்கேன், நிறையா வச்சுருக்கேன் மனுவெல்லாம்.
இந்த மாதிரி இன்னைக்கு நாங்கள் வந்து எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு வந்து இந்த சமுதாயம் எங்களை எப்படி வச்சிருக்கு பாருங்கள். நாங்கள் இந்த குழந்தைகளெல்லாம் வச்சுட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். எல்லாமே குச்சி வரி கட்டுறேன், எல்லாருக்கும் ஆதார் அட்டை இருக்குது, 100 நாள் அட்டை இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒரு 4 குடும்பம் இருக்கும் இதில், ஒரு குடும்பம் இல்லை 4 குடும்பம் இருக்கும். யாருமே வந்து எங்களை பார்க்குறதில்ல, அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். மனு கொடுத்தாலும் வந்து உடனே உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பட்டா இடம் அது இதுன்னு சொல்லி எங்களை எதையாவது ஒன்று சொல்லி இப்போ இது பண்ணிடுறாங்க. எல்லாம் வந்து நல்ல வசதிக்காரவங்க போலீஸை வச்சு வேறு மிரட்டினாங்க. என்ன போலீஸை கொண்டு வந்து வச்சு வேற்றுப்பு போலீஸ் தான் வச்சு மிரட்டி எங்களை வேலையெல்லாம் அடைச்சி இவ்வளோ கஷ்டப்படுறேன் நான். அதாவது இந்த கிராமத்தில் என் வீட்டில் ஒண்டின்னா மின்சார வசதி இல்லை. 13 வருஷமாக அம்மியிலேயே அரைச்சி விளக்கு கொளுத்தி வச்சுட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் சார். விளக்கு கொளுத்தி வச்சுட்டு பிள்ளைய இருட்டில் தொட்டியில் போட்டு ஆட்டிக்கிட்டு கிடக்கிறேன். 1.5 வயசு குழந்தை. அவ்வளோ கஷ்டப்படுறேன். என்னால் தாங்கவே முடியலை. மன உளைச்சலுக்கே நான் ஆளாயிட்டேன். இவர் ஓஎஸ் மணிக்கிட்ட போய் நாங்கள் வந்து மனு கொடுத்தேன், பிள்ளையும் தூக்கிட்டு போய். அப்போ சொன்னார், இது என்னம்மா மேலேருந்து வர்ற கரண்ட்டு, நீங்கள் போங்கம்மா நான் உங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொன்னார். கிட்டத்தட்ட அவர் ஓஎஸ் மணி வீட்டுக்கு 3 நட போயிருக்கிறானா, 3 நட போயிருக்கிறேன். என்ன ஒரு மன வளர்ச்சி இல்லாத பிள்ளை இந்த காலனியில் இருக்குது. ஒரு மன வளர்ச்சி இல்லாத பிள்ளை, அவங்க அம்மா இல்லை அப்பா இல்லை, எல்லாம் கொரோனாவில் இறந்துட்டாங்க. அந்த பிள்ளைக்கு நான் தான் ஒரு கல்யாணம் காட்சி பண்ணாத பிள்ளை, மூளை வளர்ச்சி இல்லாதவன், அவனுக்கு நான் தான் சாப்பாடு கொடுத்து இந்த காலனியில் கிடக்கிறான். அன்றைக்கி பாம்பு கூட வந்துருச்சு அந்த காலனியில். அது வந்து கலைஞர் கட்டி கொடுத்த காலனி தான். ஒத்த லைன் கூட எங்களுக்கு கொடுக்கல. ஏன்னா எல்லாருமே நல்ல வசதிக்காரவங்க. எப்படியாவது இந்த இடத்த நான் கொடுத்துட்டு போய்டுவேன்னு தான் நிற்கிறாங்க. நான் கொடுத்துட்டு போய் எனக்கு வாங்குறதுக்கு வசதி இல்லை. அண்ணனாடு நான் கூலி வேலை பார்த்தா சாப்பிட்றேன். அவரும் முடியாதவர், நானும் முடியாதண்ணா. எனக்கும் சுகர் ப்ரெஷர், பெரிய ஆஸ்பத்திரி மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டு நான் 100 நாள் வேலைக்கு போவேன், கூலி வேலைக்கு போகிறேன். அந்த கஷ்டத்தில் தான் இருக்கேன். அவங்க வந்து அந்த இடத்த அப்படியே வாங்கிக்கோங்கன்னா அந்த 1.5 கோடி அந்த இடம். நான் என்ன வசதியில் இருக்கேன், என்னாலலாம் அதெல்லாம் எதுவுமே வாங்கலாம் முடியாது. எங்களுக்கு வந்து அரசு தலையிட்டு இந்த கரண்ட்டுக்கு மட்டும் மின்சாரத்துக்கு கொண்டு எங்களுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுங்க. இது முதலமைச்சர் ஐயாவும் பார்க்கணும். அதுக்கு தான் நான் இப்போ பேட்டி கொடுக்குறேன். நிறைய கொடுத்துருக்கேன், நிறைய மனு கொடுத்துருக்கேன். வர்ற முதலமைச்சருக்கு அத்தனை பேருக்கு மனு கொடுத்துருக்கேன். ஸ்டாலின் ஐயாவுக்கும் கொடுத்தேன், எல்லாருக்குமே கொடுத்தேன், அத்தனை அமைச்சருக்கும் கொடுத்துருக்குறேன். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கான படிப்பறிவு இல்லை. யாரையாவது கேட்டு எழுதி மனு கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இபி ஆஃபீஸ்லேருந்து வந்து கேட்குறாங்க, நீ வெள்ளை பேப்பர் இருந்தால் எழுதி கொடுப்பீங்கன்னு கரியாப்பட்டினம் ஆஃபீஸ்லேருந்து வந்து என்னை கேட்குறாங்க. நான் எப்படி சார் வாழ்கிறது? மின்சாரம் தான் கேட்குறேன். எந்த அடிப்படை வசதியும் இல்லை, ஒரு தண்ணி இல்லை, குடிநீர் இல்லை, எதுவுமே இல்லை. என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், மேலே இருந்து மரவட்டையெல்லாம் உழுவுது சார். சாப்பாட்டில் இருட்டில் விளக்க குறைச்சி வச்சுட்டு அந்த குழந்தைக்கு முன்னேரத்துலேயே சாப்பாடை ஊட்டி தூங்க வச்சுட்டு நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன் ஐயா. எனக்கு கரண்ட் மட்டும் எனக்கு எப்படியாவது அரசு தலையிட்டு எனக்கு வாங்கி கொடுங்க. நான் வேறு எதுவும் கேட்கல. ஒரு ஒத்தையடி பாதை எங்கள் இடத்துல கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து விற்ற இடம் தானே, அவங்க விற்க தான் சார் போகிறாங்க. அந்த இடத்த கை தான் மாற்றுறாங்க. அப்போ எங்கள் இடத்துல கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு ஒத்தையடி பாதை கொடுத்துட்டு அந்த இடத்துலேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அது இடத்துக்கு இடம் கொஞ்சம் ஒரு அடி சேர்த்து கூட எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து வாங்கின காசுக்கு நான் ஏதாவது குழுவில் பணம் எடுத்து நான் வந்து வாங்கிக்கிறேன், ஒத்தையடி பாதை எனக்கு கொடுங்கன்னு. நீங்கள் விற்றுட்டு போங்கம்மா அப்படி தான் சொல்கிறாங்க எல்லாருமே. யாருமே இந்த கிராமம் வரைக்கும் எங்களுக்கு எந்த உதவியுமே பண்ணலை சார். ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் மனநோயாளியாக ஆகிட்டேன். எனக்கு சுகர் ப்ரெஷர், பெரிய ஆஸ்பத்திரியில் தான் சார் நான் மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டு நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். அவரும் முடியாதவர். ஸ்டாலின் ஐயாவுக்கு நேரடியாக கொண்டு போய் கொடுத்தேன். இங்கே வந்திருந்தார், வேளாங்கண்ணிக்கு வந்திருந்தார், நேரடியாக கையில் கொண்டு போய் கொடுத்தேன். உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஜெயித்தோன்னே 1 மாதத்துல 2 மாதத்துல நாங்கள் செஞ்சு தரேன்னாங்க. அவங்களுக்கு நான் ஃபோன்லலாம் பேசினேன், எல்லாம் பண்ணேன். மறுபடியும் மனு கொண்டு கலெக்டருக்கு கொடுத்தேன். அவங்களாம் எதுவுமே செய்யலை. எடப்பாடி ஐயாவுக்கும் கொடுத்தேன். விஜய் கட்சியிலேருந்து வந்து தான் அவங்க நான் சொன்னேன், விஜய் ஐயா ஜெயிச்சா வச்சு எங்களுக்கு ஏதாவது செய்வார் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேசுனாங்க. அந்த ஜெரால்டுங்கிறவங்க அவங்க அனுப்பிவிட்ட ஆளுகளை வச்சு என்கிட்ட பேசுனாங்க. அப்போ வந்து உங்களுக்கு நாங்கள் மின்சார வசதி பண்ணி தர்றோம்மா, நீங்கள் வந்து ஜெயிக்க வைங்க அப்படின்னு சொன்னாங்க. கடவுளே, நான் வந்து விஜய் ஐயா வரட்டும், எனக்கு என் பிள்ளை மாதிரி அவராது எனக்கு ஒரு உதவி பண்ணுவாருன்னு ஐயா. நாங்கள் எங்கள் குடும்பமே எல்லாருமே அவருக்கு தான் ஐயா நாங்கள் ஓட்டு போட்டோம். எங்களுக்கு எந்த உதவியுமே யாருமே வந்து பார்க்குறது இல்லையா. என் கஷ்டத்தை வந்து பாருங்க ஐயா. நான் இருட்டுக்குள்ளே கிடக்கிறேன், லைட் ஆடுதுன்னா பாம்பெல்லாம் அந்த நுழையுதுயா. எனக்கு இருக்கிறதே இத்தனோண்டு இடம் தான் ஐயா. எனக்கு அவ்வளோ வசதியெல்லாம் கிடையாதுயா. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு, எனக்கு கரண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாருமே மிரட்டுறாங்க ஐயா என் இடத்த கொடுத்துட்டு போக சொல்லி. நான் கொடுத்துட்டு எங்கேயா போவேன்? இன்னும் கொஞ்ச நாள் நான் வாழ போகிறேன். என்னை நான் செத்தா என்னை தூக்கிட்டு போகிறது கூட பாதை இல்லையா. சுற்றிலும் வேலி வச்சுட்டாங்க, முள்ளு கம்பி வச்சுருக்காங்க ஐயா. 1.5 கிலோமீட்டர் இந்த பச்சை பிள்ளை ஏற்றிட்டு நடந்து போகிறேன் ஐயா.
நடந்து போகிற 1.5 கிலோமீட்டர் போகணும் ரோட்டுக்கு, காட்டுக்குள்ளே. அதுவும் இந்த குழந்தைக்கு முடியலை, அன்னைக்கு பெரிய ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடணையா, ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு அதுக்கு 1.5 கிலோமீட்டர் போகிறேன்யா. அந்த இருட்டுக்குள்ளே விழுந்து இந்த பச்சை குழந்தைக்கு முடியாமல் போய் பெரிய ஆஸ்பத்திரியில் தான் ஏன் காட்டிட்டு வந்தேன். போய் அவ்வளோ சிரமப்படுறேன். நான் வரி கட்டுறேன், வாய்தா கட்டுறேன், எல்லாமே கட்டுறேன். இந்த பைப்பு லைன் எல்லாருக்கும் கொடுத்தாங்க ஐயா பஞ்சாயத்து பட்டில், எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஐயா. வந்து கூட என்னென்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க இந்த பஞ்சாயத்து பட்டில் கூட. ஆனால் நான் குச்சேரியெல்லாம் கொண்டு கட்டிக்கிட்டு தான் ஐயா இருக்கேன், எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அரசு தலையிட்டு இந்த மாதிரி ஒரு குடும்பம் இருக்கும், 3-4 குடும்பம் இருக்கும், 4 பேருக்குமே எல்லாருக்குமே ஓட்டு ஐடி இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் போராடி பார்த்துட்டேன் ஐயா. எனக்கு வந்து அரசு தலையிட்டு, ஐயா முதலமைச்சர் ஐயா, என் பிள்ளை மாதிரி ஐயா, நீங்கள் வந்து எனக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க. நான் வந்து விஜய் சாமி தான் வரணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். எனக்கு நீங்கள் வந்து எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க. நீங்கள் விஜய் சார் தான் எனக்கு பார்க்கணும் இந்த கஷ்டத்தை, என் பிள்ளை மாதிரி நீங்கள். நாங்கள் வயசான காலத்தில் இன்னும் கொஞ்ச நாள் இருக்க போகிற ஒரு இருட்டுக்குள்ளேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஐயா. 20 வருஷம் ஆயிடுச்சியா. அப்போவும் விளக்கு மண்ணெண்ணெய் விளக்கு தான் ஐயா, மண்ணெண்ணையே கூட கிடைக்கிறது இல்லை. பெட்ரோல் வாங்கிட்டு வந்து உப்பை போட்டு கொளுத்தி வச்சுக்கிட்டு இருக்கேன். என் காலம் போயிடுச்சியா. இன்னும் கொஞ்ச நாள் இந்த பிள்ளைகள், என் மருமக, அந்த பேரம் பேத்தி எல்லாருமே பாவம். அதுவும் மின்சாரமே இல்லை. இந்த ஊரில் எல்லார் வீட்லேயும் இருக்குயா. எங்களுக்கு பேரே கரண்ட் இல்லாத வீடு அப்படி வச்சுருக்காங்க. எங்களுக்கு பேர் கரண்ட் இல்லாத வீடு, கரண்ட் இல்லாத வீடு. போஸ்ட்மேன் வந்து கேட்டார்னா அந்த கரண்ட் இல்லாத வீடா, அதுதான் எங்களுக்கு அட்ரஸ். அந்த மாதிரி நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த காலத்துலேயும். எத்தனை அமைச்சரை பார்த்துட்டேன், எல்லாரையும் பார்த்துட்டேன். எனக்கு விஜயா தான் எனக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணணும். என் பிள்ளை மாதிரி அவர், என் பிள்ளைகளெல்லாம் விஜய் விஜய் விஜய்ன்னு தான் நிற்குங்க. எனக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க. முதலமைச்சர் தலையிட்டா மட்டும்தான் எனக்கு என்னோட கஷ்டத்தை தீர்க்கலாம். இவ்வளோ முதலமைச்சர் வந்து எங்களுக்கு எதுவுமே இது பண்ணலை. எங்களுக்கு முதலமைச்சர் ஐயா தான். அந்த பாருங்க ஐயா எவ்வளோ மனு வச்சுருக்கேன், அவ்வளோ மனு. முதலமைச்சர் ஐயா தான் எனக்கு வந்து இது பண்ணணும். நான் எதையும் கேட்கல. ஒரு ஒத்தையடி பாதை, ஒரு கரண்ட் மின்சார வசதி கேட்குறேயா. நான் வேறு எது, நான் கூலி வேலை பார்த்து நான் சாப்பிட்டுக்கிறேயா. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த குழந்தைகளெல்லாம் வச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்கியா. இது வந்து அரசு தலையிட்டா மட்டும்தான். எல்லாருமே நல்லா வசதிக்காரவங்க, எல்லாம் மிரட்டுறாங்க. எல்லாருக்குமே என்ன பணத்தை கொடுத்து என்ன செய்கிறாங்களோ என்ன பண்ணுறாங்களோ தெரியல. என் இடத்த என்னை விட்டு இடத்த கொடுத்துட்டு போமான்னு தான் மிரட்டுறாங்க எல்லாரும். எனக்கு கொடுத்துட்டுலாம் போக முடியாதுயா. இது 3 தலைமுறையாக வாழ்ந்த இடம் ஐயா. நான் எப்படியா அந்த பிள்ளைகளெல்லாம் தூக்கிட்டு போகிறது. எனக்கு முதலமைச்சர் ஐயா தான். எனக்கு உங்களை கை எடுத்து கும்பிட்றேயா. எனக்கு வந்து மின்சாரம் தான் ஐயா நான் கேட்குறேன். கரண்ட் வசதி கூட இல்லாமல் இந்த காலத்துலேயே நான் எப்படியா வாழ்கிறது. இந்த பிள்ளைகளெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப சிரமம். கை குழந்தையா, ரொம்ப கை குழந்தை, 1.5 வயசு ஆகுது. விஜய் மாமான்னு சொல்லும், அது விஜய் மாமா அப்படின்னு சொல்லும். அது அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன் நான். எனக்கு முதலமைச்சர் ஐயா நீங்கள் தான் எனக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணணும். இந்த உலகத்திலே நாங்கள் வாழ தகுதி இல்லாத மாதிரி நாங்கள் இருக்கிறோம் ஐயா. முதலமைச்சர் ஐயா தான் உங்களை கையை எடுத்து கும்பிட்றையா. இந்த மின்சாரத்துக்கு வந்து எனக்கு வந்து கரியாப்பட்டினம் ஆஃபீஸ் தான். அவங்க வந்து மிரட்டுறாங்க. வெள்ளை பேப்பர் இருந்தாலும் எடுத்துக்கொண்டு கலெக்டர்கிட்ட கொடுப்பியாமான்னு என்ன கேட்குறாங்க ஐயா. அந்த காலத்துலேயும் மிரட்டுறாங்க வந்து என்ன, நீ கலெக்டர்கிட்ட எழுதி கொடுப்பியா, எழுதி கொடுக்க அவனுக்கு குப்பை குழியிலாம் தூக்கி போடுவோம்லாம் கேட்குறாங்க ஐயா. எந்த இதுவுமே பண்ணுறதில்ல. நான் கொடுத்துட்டு வருவேன், உடனே செல்லில் மெசேஜ் அனுப்புவாங்க. எனக்கு படிக்கவெல்லாம் தெரியாது. இந்த பக்கத்து வீட்டில் இல்லை, எங்கள் மருமக படிச்சிருக்கு, அது சொல்லும். உங்கள் யாரும் வந்து பார்க்குறது கிடையாது, மெசேஜ் வந்துடும் உங்கள் மனு வந்து நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு. இப்படியே தான் ஐயா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இப்போ 15-20 வருஷம் ஆகிட்டு நான் அந்த ஊருக்கு வந்து. எங்கள் வீட்டுக்காரரு இங்கே பிறந்தவர், நான் வந்து வெளியில் பிறந்தேன்னா என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தது இங்கே. நீங்கள் என் காலம் போயிட்டு என் பேரம் பேத்தி எல்லாருமே இந்த கரண்ட் இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஐயா. அதை நான் மொத்தமாக தான் வைப்பேன்னா அவங்க 1.5 கோடிக்கு வாங்கியிருக்காங்க ஐயா. 1.5 கோடி. நான் எனக்கு 1.5 கோடிக்கு நான் எங்கேயா போவேன். நான் கூலி வேலை பார்க்குறேன், 100 நாள் அட்டை வச்சுருக்கேன். நான் எங்கேயாவது வயல் காட்டில் அதில் போய் கருது இருக்க களை எடுக்காது, அந்த மாதிரி வேலை கூலி வேலைக்கு தான் போவேன். எனக்கு ஒன்றும் வயக்காடு இதெல்லாம் கிடையாது, கூலி வேலைக்கு தான் பார்க்குறேன். தண்ணி கூட இல்லையா. அடிப்பம்பு போட்டு அடித்து கையெல்லாம் வலிக்குது. வயசான காலத்தில் அடிப்பம்பில் அடித்து குளிக்க, தண்ணி பிள்ளைகளுக்கு குடிக்க, எல்லாத்துக்கும் அடிப்பம்பில் தான் அடிக்கிறேன். எல்லார் வீட்டுக்கும் பஞ்சாயத்து போட்டில் பைப்பு போட்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு மட்டும் எந்த அடிப்படை வசதியுமே இல்லை. நாங்கள் 4 குடும்பம் இருக்கோயா, 1 குடும்பம் 2 குடும்பம் இல்லை. பிள்ளைகளெல்லாம் இருக்குது, 2 பையன் இருக்காப்புல, 2 மருமக, பேரம்பேத்தி எல்லாருமே இருக்கிறாங்க. இந்த நிலைமையில தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஐயா. முதலமைச்சர் ஐயா தான் எனக்கு வந்து ஒரு நல்ல வழியை காட்டணும்.